வெல்கம் டு ஜேஜே மாம்ஸ் கிச்சன். எல்லா போலும் இறைவனுக்கே. இன்றைக்கி மார்னிங் டு ஈவினிங் நான் என்னென்ன செய்கிறேங்கிற ஒரு சின்ன ஒரு விலாக் தான் ஃப்ரெண்ட்ஸ். கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எப்பவும் போல் ஒரு இன்ஃபோ. இந்த கீரையை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. மூக்கரட்டை இது வந்து நம்ம வீட்டுகள் ஓரத்துகளில் ரோட்டு ஓரத்துகள்லாம் இது இருக்கும். இது ரொம்ப நன்மைகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கீரைக்கு. இங்கே வந்து கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. சில இடத்துகளில் கிடைக்கும். நான் ஒரே ஒரு பிள்ளைங்களை மட்டும் இதை பார்த்தேன், ஆனால் இங்கே எடுக்க முடியலை என்னால். இது நான் ஊர்லேருந்து எங்கள் வீட்டு வாசல்லே இது முளைச்சிருந்துச்சி. ஒரு சின்ன செடி தான் எடுத்துகிட்டு வந்தேன், ஆனால் இது குச்சி வச்சாலும் வருது ஃப்ரெண்ட்ஸ். இது குச்சி வச்சு வந்தது தான். நல்லா ஒரு மூக்குத்தி மாதிரி ஒரு பூ இருக்கும். இது ரொம்ப நல்லது. இது என்னென்ன மகத்துவம் இருக்குது, என்னென்ன நன்மைகள் இருக்குதுன்னு நான் வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து நான் காட்டுறேன். இது வந்து பொடுதலை வந்து நான் ரொம்ப பேருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரில. பொடுகு இருக்கிறவங்க இதை அரைச்சி தேய்ப்பாங்க. அதே மாதிரி பசியும் தூண்டும், நம்மளுக்கு நல்லா ரத்த ஓட்டம் நல்லா ஓட வைக்கும். இந்த பொடுதலைக்கு அந்த செடி நம்மகிட்ட இருக்குது. நம்மகிட்ட ஓரளவு மூலிகை செடி இருக்குது. ஏன்னா நமக்கு தேவைப்படையில் நம்ம எங்கேயுமே நிற்க முடியாது. அதனால் அப்பப்போ கிடைக்கல நம்ம எடுத்து நட்டு வச்சுக்கிறணும். இது வந்து ரெட்டை கலரு இட்லி பூ இருக்குது. அப்புறம் ஃபேஷன் பொருட்டு இதை நான் விதை போட்டு தான் முளைக்க வச்சேன். எனக்கு வந்து இன்னும் காய் வரலை. இப்போ தான் நான் மரத்துக்கிட்டால் விட்டுருக்குறேன். அக்கா வீட்டுக்கு விட்டு நல்லா பெருசாக வந்துருச்சு. அங்கே போனால் உங்களுக்கு அந்த வீடியோ எடுத்து காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது பிங்க் கலர் செம்பருத்தி. அப்புறம் இன்னும் ஒரு 3 கலர் பூ இருக்கும். இது பேர் எனக்கு தெரியல. நல்லா கம்மாமன்னு மணக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டு முன்னுக்கு வச்சா ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த செடி கிடச்சிச்சின்னா வச்சு பாருங்கள். வீட்டு முன்னுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பண்டான் இலை. பண்டான் இலையை பற்றி நான் ஏற்கனவே போட்டிருக்கிறேன். ரம்ப இலை அந்த வீடியோ கீழே கொடுக்குறேன், அதை போய் பாருங்கள். சரி, மாசம் சுக்கோ இப்போ நம்ம இன்றைக்கி என்னென்ன சமையல் செய்ய போகிறோன்னு பார்ப்போம். உளுந்து வடை, தக்காளி பிரியாணி, கோழி பொரிச்சது, சிக்கன் 65, ஆரஞ்சு ஆப்பிள் மிக்ஸ் பண்ண ஜூஸு, ஒரு பாயாசம், அப்புறம் வந்து இறைச்சிக்கறி கோழிக்கறி. அந்த வீடியோ நான் எடுக்கலை. ஒரு சின்ன ஷாப்பிங் போகிறோம், பேரனுக்கு உடுப்புகள் வாங்குகிறோம். அந்த வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கும் இவ்வளோ வெள்ளத்துலேயே நான் வந்து சமையல் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு. இப்போ தான் 9 மணி. என் ஃப்ரெண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நாளாக கூப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி தான் வர்றாங்க. அதனால் நம்ம சுருக்காக வேலையை பார்த்துட்டோம்னா அவங்களோட கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருக்கலாம். இந்த தண்ணி வந்து நம்ம வந்து ஜாதி மல்லி, குச்சி மல்லி, மல்லிகைப்பூ செடிக்கு ஊற்றினீங்கன்னா நல்லா பூக்கும். அது கழுவுறத கூட, அந்த மிக்ஸி ஜாரை கழுவுறத கூட நீங்கள் வந்து எடுத்து ஊற்றலாம். அப்புறம் ஒரு பாதி போட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கிறங்க. இது வந்து அரிசி கொஞ்சோன்னும் உளுந்தும் போட்டு ஊற வச்சுருக்கிறேன். 300 கிராம் உளுந்து போட்டேன். அதுக்கு வந்து ஒரு புடி அரிசி போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கிறேங்க. இந்த வீடியோலாம் ஏற்கனவே நான் போட்டிருக்கிறேன். செய்யணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு தேவைக்கு மட்டும் மாவை எடுத்து வச்சுக்கிறங்க. நீங்கள் ஜில்லரில் வச்சிங்கன்னா உங்களுக்கு 10 நாள் வரைக்கும் உங்களுக்கு கெட்டு போகாது. நீங்கள் வந்து நாளைக்கு செய்கிறீங்க அப்படின்னா இன்றைக்கே நீங்கள் வந்து அரைச்சி வச்சுக்கிறலாம். 10 நாளைக்கு இதை நம்ம வந்து வச்சுக்கலாம் அப்புறம் சின்ன சின்ன டப்பாவில் போட்டு உங்களுக்கு தேவைக்கு தக்க நம்ம வடை மாவை வந்து பிரித்து போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எடுத்து போட்டு செஞ்சிடலாம். இந்த மாதிரி இஃப்தார் டயத்தில் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் வேலை. இன்றைக்கி நான் முதல்ல பாயாசம் செய்கிறேன். சேமியா பாயாசம். சவரிசி போட்டு வெந்துக்கிட்டு இருக்குது. தேங்காய் பாலில் கொஞ்சம் ரெண்டாவது அரைத்து பாலில் வந்து போட்டு வெந்துக்கிட்டு இருக்குது. அப்புறம் வெந்துருச்சு. அதோடு நம்ம வந்து சேமியாவை போடுறோம். அதுவும் வேகட்டும். இன்றைக்கி எனக்கு பெருநாள் மாதிரியே தெரிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி காலையிலேருந்து இப்படி வேலை செய்யும்போது பெருநாளைக்கு செய்கிற மாதிரியே தெரிஞ்சிச்சு. என் ஃப்ரெண்டு ரொம்ப நாளாக கூப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். இங்கே பக்கத்தில் தான் இருக்கிறாங்க. அவங்களும் யூத்துப்பர் தான். அப்போ அவங்கள வந்து நான் கூப்பிட்ருந்தேன் சாப்பாட்டுக்கு. அதனால் அவங்களுக்காண்டி நான் செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஏலக்காய் போட்டுக்கிறேங்க. அதோடு சேர்த்து எங்களுக்கும் சேர்த்து ஒத்தாப்புலேயே சமைச்சாச்சு. கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் சீனி போடுங்க. நான் ப்ரௌன் சுகர் போடுறேன். நீங்கள் வெள்ளை சீனி வேண்டாம் போட்டுக்கிறேங்க. நான் ஏற்கனவே பாயாசம் ரெசிபி, வடை ரெசிபி, டொமேட்டோ ரைஸு எல்லாமே போட்டிருக்கிறேன். இதில் சின்னதாக உங்களுக்கு கொஞ்சம் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபிகள் எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதனால் உங்களுக்கு கொஞ்சமாக நான் காட்டுறேன். அப்புறம் திக்கு தேங்காய் பால், ஒரு 200 மில்லி தேங்காய் பால், திக்கு தேங்காய் பால் ஊற்றிடுங்க. 150லேருந்து 200 ஊற்றிக்கிறேங்க. அப்புறம் முந்திரி கிஸ்மிஸை நல்லா நெய்யில் வறுத்து அதில் போட்டு அடுப்பு அடைச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பாயாசம் ரெடி பண்ணிட்டோம். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம வந்து இறைச்சி வந்து வேக வைக்க போகிறோம். இதுக்கப்புறம் இறைச்சி, இஞ்சி பூண்டு, தக்காளி, வெங்காயம், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, கொஞ்சோண்டு மிளகுத்தூள், கொத்தமல்லி புதினா கொஞ்சமாக போட்டு ஒரு 4 விசிலுக்கு 3 விசிலுக்கு போட்டு வெந்துக்கிட்டு இருக்கட்டும். உங்கள் இறைச்சிக்கு தக்கன போட்டுக்கிறோங்க. அப்புறம் கொஞ்சம் நெய் போட்டு
பட்டை கிராம்பு லவங்கம் போட்டு கொஞ்சம் வறுக்கணும். தக்காளி சோத்துக்கு தக்காளி பிரியாணி. அப்புறம் ஒரு 2 வெங்காயத்தை சாப் பண்ணி வச்சுக்கிறேங்க. மக வந்து வெங்காயம் தக்காளி எல்லாமே சாப்பரில் வச்சு எனக்கு சாப் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் பெரிய ஸ்பூன் போடுங்க. வெங்காயம் வதங்கிட்டு இருக்கலையே ஒரு தக்காளியை சாப் பண்ணி போடுங்க. அப்புறம் நம்ம தக்காளி பேஸ்ட்டு போடுறோம். தக்காளியை வந்து நல்லா அவிச்சு அரைச்சி நேற்றே வச்சுட்டேன், போத்தலில் ஊற்றி வச்சுட்டேன். அப்புறம் வாசனை புல் ரம்ப இலை ஒன்று போடுங்க, இது இருந்தால் போடுங்க. அப்புறம் தக்காளி பேஸ்ட் இருக்குல்ல, அது வந்து ஒரு 50 மில்லி போடுங்க போதும். ஒரு 50லேருந்து 60 மில்லி போடுங்க. அது கிண்டிக்கிட்டு இருக்கையிலேயே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை இருந்தால் தூவி விடுங்க. இது தக்காளி பூரி வந்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து என்ன செய்யலாம், 2 ஸ்பூன் போடலாம். அதுவே தக்காளி பூரியும் இல்லை, தக்காளி சவுஸும் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தக்காளி அரைச்சி போடலாம். அப்புறம் அரிசியை ஊற வச்சதை போடுங்க. அரிசி வந்து நான் வந்து ஒரு 10 நிமிஷம் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் ஊற வச்சேன், ரொம்ப நேரம்லாம் ஊற வைக்கலை. உங்கள் அரிசி எவ்வளவோ அது தக்கன தண்ணியை ஊற்றிக்கிறேங்க. என்னோடய அரிசிக்கு வந்து 1 கப்புக்கு வந்து 1.5 கப்பு தண்ணி பிடிக்கும். நான் வந்து 1 கப்பு தண்ணியை வந்து குறைச்சிருக்கிறேன். தண்ணிப்பால் ஊற்றுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து தக்காளி பிரியாணிக்கு வந்து தண்ணிப்பால் தான் ஊற்றுவோம். அதனால் நான் தண்ணிப்பால் நான் ஊற்றுறேன். நான் ஏற்கனவே ஒரு ரெசிபி போட்டிருக்கிறேன், அது அந்த லிங்க் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். உங்களுக்கு தெரியலன்னா போய் பாருங்கள். இது நான் கொஞ்சம் மசாலாத்தூள் போடுறேன். எங்கள் ஐயா வந்து கொஞ்சம் மசாலாத்தூள் போடுவாங்க. அப்புறம் வந்து கொஞ்சமாக உப்பு, உங்கள் தக்காளி பிரியாணிக்குள்ளே உப்பை போட்டுக்கிறோங்க, உங்கள் சாதத்துக்குள்ளே உப்பு. மசாலாத்தூள் என்னென்னா கொத்தமல்லி தூள் ஒரு சின்ன ஸ்பூனு, கரம் மசாலா ஒரு சின்ன ஸ்பூன் போடுங்க. எங்கள் பண்டாரி ஐயா வந்து இந்த மாதிரி மசாலாத்தூள் போட்டு, அப்புறம் வந்து கரம் மசாலா 1 ஸ்பூனு, கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூனு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் தக்காளியை வந்து நல்லா அவிச்சு அதோட சோஸை அதோட பேஸ்ட் எடுத்து போடுவாங்க. அந்த ஸ்டைலில் தான் இப்போ நான் செய்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் 65க்கு உங்களுக்குலாம் தெரிஞ்ச ரெசிபி தான் இது. கோழியில் வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு, கொஞ்சோண்டு எலுமிச்சம் ஜூஸு, கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சமாக சோளம் மாவு, அப்புறம் கொஞ்சோண்டு சிக்கன் 65 மசாலா தூள் கொஞ்சமாக போட்டு பெரட்டி ஒரு 1/2 மணி நேரம் வச்சுட்டு செஞ்சு பொரிச்சு பாருங்கள். நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும். நீங்கள் இப்போ பொரிச்சு ராத்திரி சாப்பிட்டீங்கனாலே சாஃப்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இது உங்களுக்குலாம் தெரிஞ்ச ரெசிபி தான், அதனால் நான் பெரட்டுறதெல்லாம் நான் காட்டலை. நல்லா கிறிஸ்பியாக பொரித்து அள்ளிடுங்க. இப்போ நம்மளுக்கு கோழி பொரிச்சாச்சு. சிக்கன் 65 தூள் வந்து இங்கே மலேசியாக்காரங்க கிடைக்க வேண்டாம். இங்கே வந்து KFC ஓட மாவு இருக்கும், அதில் போட்டு நம்ம அந்த சொல்கிற மசாலாலாம் போட்டு நீங்கள் பெரட்டி பொரிச்சிங்கன்னா இதே மாதிரியே பொரிக்கலாம். இப்போ நம்ம பழ ஜூஸ் செய்ய போகிறோம். ஆப்பிள் ஆரஞ்சு மிக்ஸ் பண்ணி செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். தோலை வந்து எல்லாத்துக்குமே உரிச்சுக்கிறணும். நான் ஏற்கனவே அதெல்லாம் உரிச்சிட்டேன். ஒரு பழத்தை மட்டும் உங்களுக்கு உரிச்சு காட்டுறேன். எனக்கு அந்தளவு உரிக்க கூட தெரியாது உண்மையை சொல்லப்போனால். என் வீட்டுக்காரவங்க நல்லா செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு கடையில் செஞ்சு பழகிருச்சு. அதனால் இந்த மாதிரி கீறி விட்டு உரிச்சான்னு நல்லா அப்படியே தூக்கிடுவாங்க பழத்தை மட்டும். எனக்கு அந்தளவுக்கு தெரியலை. நம்ம ஜூஸ் மிஷின் எந்த அளவுக்கு பழம் போட முடியுமோ அந்த அளவுக்குள்ளதை நீங்கள் வெட்டிக்கிறங்க. இது மொத்தம் 8 பேருக்குள்ள ஜூஸ் கிடச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஒரு ஃப்ரெஷ் ஜூஸு, ரொம்ப அருமையாக இருந்துச்சு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நான் ஏற்கனவே கேரட்டு ஆப்பிள் மிக்ஸ் பண்ண ஜூஸு, ஓரஞ்ச் ஜூஸ் எல்லாமே போட்டிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஜூஸ்க்கு வந்து கொஞ்சமாக ஒரு காக்கோலை மட்டும் தண்ணி மட்டும் ஊற்றுங்க. அந்த பழம் அரைச்சி முடிஞ்சதோட எல்லா ஜூஸையும் ஊற்றிட்டு சீனி கொஞ்சமாக போடுங்க. நான் வந்து ப்ரௌன் சுகர் தான் ஃப்ரெண்ட்ஸ் போடுறேன். நீங்கள் வெள்ளை சீனி வேண்டாம் போட்டுக்கிறங்க. ஒரு 3 ஸ்பூனு எனக்கு கரெக்டாக வரும். பச்சை ஆப்பிளும் ஆரஞ்சும் மிக்ஸ் பண்ண ஜூஸ் ரெடி. ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஜூஸு. கண்டிப்பாக செஞ்சு குடிச்சு பாருங்கள். இப்போ நம்ம தூக்கி ஐஸ் பெட்டில் வச்சிட வேண்டியது தான். ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து சாப்பாடு செஞ்சதெல்லாம் காட்டுறேன். பாயாசம், கோழிக்கறி, கோழி பொரிச்சது. ஃப்ரெண்டு வந்தாங்கன்னா நோம்புக்கஞ்சி வச்சுருக்கிறேன் சூடு பண்ணி கொடுக்குறதுக்கு. அதுக்கப்புறம் இறைச்சிக்கறி, இன்னும் வடை மட்டும் இருக்குது. தக்காளி சோறு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ மணி 11 தான் ஆகுது. அதுக்கெலாம் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். சோறு பார்த்திங்களா புழுன்னு ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தக்காளி பிரியாணி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். இப்போ நம்ம வந்து உளுந்து வடை செய்ய போகிறோம்.
உளுந்து மாவு எடுத்துக்கிறங்க. உங்களுக்கு எவ்வளோ வடை வேணுமோ அது தக்கன உள்ள மாவை அரைச்சி வச்சுருக்கிறோம்ல அதை எடுத்து வச்சுக்கிறோங்க. அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், ஒரு பிஞ்சு சோடாமா, கொஞ்சோண்டு உப்பு, நம்மளோட வடைக்கு தேவைப்பட்ட உப்பு, அப்புறம் அரிசி மாவு 2 ஸ்பூன் போடுறேன் இந்த மாவுக்கு. இப்போ நீங்கள் வந்து அரிசி மாவு 2 ஸ்பூன் போடுங்க. நம்ம ஏற்கனவே 300 கிராம் உளுந்துக்கு வந்து ஒரு பொடி அரிசி போட்டு தான் ஊற வச்சுருக்குறோம். இருந்தாலும் நம்ம செய்யும்போது கொஞ்சமாக அரிசி மாவு போட்டு செஞ்சால் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். அதனால தான். அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சோன்னு மிளகுத்தூள். நான் வந்து எல்லா மாவையும் எடுக்கலை ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஒரு டப்பாவை எடுத்து தான் பொரித்தேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து மாவை அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போ வேணுமோ நீங்கள் எடுத்து பொரிச்சுக்கிறலாம். அப்புறம் நல்லா எண்ணெயை சூடு பண்ணிக்கிறதுக்கே கொஞ்சமாக தண்ணியை வச்சுக்கிறேங்க. கையை நனைச்சிக்கிட்டு அந்த மாவை அப்படியே அள்ளி விரலில் அப்படியே ஓட்ட போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா கையில் ஒட்டாமையே நம்மளுக்கு வந்து உளுந்து வடை செஞ்சிடலாம். சில பிள்ளைங்களுக்கு தெரியலை. நானும் ரெண்டு உளுந்து வடை ரெசிபி நான் ஏற்கனவே போட்டிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கிரைண்டரில் அரைக்கிறது எப்படி, மிக்சியில் அரைக்கிறது எப்படி எண்ணெய் உறிஞ்சாமல் வடை எல்லாமே நான் போட்டிருக்கிறேன். மசாலா வடை, உளுந்து வடை எல்லாமே போட்டிருக்கிறேன். உங்களுக்கு தெரியலன்னா அதை போய் பாருங்கள். அவ்வளோதான், வடை ரெடி ஆயிடுச்சு. கடைசியில் வந்து நான் வந்து கொண்டக்கடலை ஊற வச்சுருந்தேன். அது துப்புராக மறந்துட்டேன். 6 மணிக்கு சட்டி பாத்திரத்தை எடுத்து உள்ளுக்குள்ளே வச்சிடலான்னு போய் பார்க்குறேன். கொண்டக்கடலை ஊறிக்கிட்டு இருக்குது. அப்புறம் தான் நான் என்ன செஞ்சேன், எடுத்து ஊற வச்சேன். கொஞ்சம் உப்பு போட்டு கொண்டக்கடலையை ஊற வைப்போம். இதை நாளைக்கு வந்து கொண்டக்கடலை கறிக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி மிச்சம் இருந்தால் கொண்டக்கடலை கறி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறலாம். இப்போ கரெக்டாக 7:20 ஆயிடுச்சு. நாங்கள் எல்லா ஜாமானுமே எடுத்து வச்சுட்டோம். மேசையில் புடிங்க, கொண்டக்கடலை, கோழி, இறைச்சி கறி எல்லாமே எடுத்து வச்சாச்சு. ஜூஸு, பாயாசம் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இப்போ எல்லோரும் வந்து உட்காந்துட்டாங்க நோன்பு திறக்கிறதுக்கு. பேரை வந்து இப்போ நோன்பு திறக்கிறதுக்குள்ளே நியத்தை ஓதுவார். ஆனால் சோறு மட்டும் நாங்கள் சாப்பிடல. கடைக்கு போயிட்டு ஷாப்பிங் பண்ணிவிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் நாங்கள் சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பேரை ஓதுவார், கேளுங்க. நாங்கள் எல்லாருமே நோன்பு திறந்துட்டு ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 1/2 கப் காஃபி எல்லோரும் குடிச்சிட்டு பேரனுக்கு போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கு தான் நாங்கள் போனோம். நாங்கள் தூரத்தொலைக்கெல்லாம் போகல ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோ நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த ஷாப்பிங் வீடியோ உங்களுக்கு நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் என்னென்ன வாங்கினேன், என் பேரனுக்கு என்னென்ன வாங்கினேன் அப்படின்னு. இப்போதைக்கு எங்கள் பேரனுக்கு மட்டும் தான் நாங்கள் வாங்கியிருக்கிறோம். பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கே போயிட்டோம். ஏன்டா இப்போ வந்து டவுனுக்குலாம் போனால் நிறையா கூட்டம் இருக்கும், நெரிசல் இருக்கும். இங்கே வைரஸும் இப்போ வர கூடிக்கிட்டு வருதுன்னு சொல்கிறாங்க. அதனால் பக்கத்தில் இருக்கிறதே போதும். அல்ஹம்துலில்லாஹ். இன்னொரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.